ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா சாதத்தோட ரச சாதம், தயிர் சாதம், அப்புறம் எல்லா விதமான கஞ்சி வகைகளோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த துவையல் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1/4 கப் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மல்லி நல்லா வறுபட்டுட்டு இருக்கும்போதே காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த வரமிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப காரம், அதனால் நான் 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த மல்லியும் மிளகாவும் கருகிடக்கூடாது. மிதமான தீயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் இது கூட ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைக்கும் போது நமக்கு நல்ல வாசனை ரொம்பவுமே நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போது இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. துருவலாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/4 மூடி அளவு தேங்காயை மட்டும் நான் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி தேங்காயை வறுத்து சேர்க்கும் பொழுது நமக்கு துவையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி துவையல் சீக்கிரமாக கெட்டு போகாது. அதனால் தேங்காயை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இதை ஆற விட்டுறலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் மல்லி எல்லாமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்து வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோடில் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா கெட்டியாக இருந்தால் தான் அது துவையல் பக்குவத்துக்கு இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிக்கும்போது நல்லா உருண்டை பிடிக்க வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரச சாதம், தயிர் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஈவன் பழைய சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. பழைய சோறை கரைச்சி இந்த துவையலை தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா விதமான கஞ்சி வகைகளுக்கும் நமக்கு இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.